எடியூரப்பா மீது சுரங்க ஊழல் வழக்கு, கர்நாடக ஆளுநர் பரத்வாஜ் நடவடிக்கை. தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. இலவச மிக்சி கிரைண்டர் வழங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு. விலைவாசி உயர்வு, நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் தொடங்குகிறது. தங்கம் விலை மேலும் உயர்ந்தது. பவுனுக்கு 376 ரூபாய் அதிகரிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடகாவில் சுரங்க ஊழல் குறித்த லோக் ஆயுக்தாவின் அறிக்கை அடிப்படையில் எடியூரப்பா மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி அளித்து ஆளுநர் பரத்வாஜ் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் நடைபெற்ற சுரங்க ஊழலில் அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதில் எடியூரப்பா, ரெட்டி சகோதரர்கள் உட்பட பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டேயின் லோக் ஆயுக்தா விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை குறித்து எடியூரப்பா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் பரத்வாஜிடம் லோக் ஆயுக்தா அனுமதி கேட்டிருந்தது. இந்நிலையில் லோக் ஆயுக்தா அறிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஆளுநர் பரத்வாஜ், சுரங்க ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட எடியூரப்பா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க லோக் ஆயுக்தா காவல்துறைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே லோக் ஆயுக்தாவிற்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா வழக்கு தொடர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை காலை 10:40 மணிக்கு சட்டசபை கூட்டம் தொடங்குகிறது. இதில் புதிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2011-2012 நிதியாண்டுக்கான திருத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இதில் அரசின் வளர்ச்சித் திட்டங்கள், அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவை பற்றி அறிவிக்கப்படுகிறது. இலவச மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், ஏழைகளுக்கு கறவை மாடுகள், ஆடுகள் உள்ளிட்ட தமிழக அரசின் திட்டங்களுக்கு இந்த ஆண்டின் நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்கள் ஆகியவை அறிவிக்கப்படுகின்றன. அரசு கேபிள் டிவியை செயல்படுத்துவது, நிலம் அபகரிப்பு தொடர்பான புதிய சட்டம் உட்பட சில முக்கிய மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரின் போது கொண்டு வந்து நிறைவேற்றப்படலாம் என்று தெரிகிறது. பட்ஜெட் உரை மீதான விவாதம் ஒரு வாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமச்சீர் கல்வியை அமல்படுத்தாமல் இருப்பது, நில அபகரிப்பு வழக்கில் கைது நடவடிக்கை போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. எனவே இந்த கூட்டத்தொடரில் காரசாரமான விவாதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்தில் மத்திய அரசு மீது எதிர்க்கட்சிகள் சரமாரியாக குற்றம் சாட்டின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று விலைவாசி உயர்வு குறித்து விவாதம் நடைபெற்றது. மக்களவையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர் யஷ்வந்த் சின்ஹா வலியுறுத்தினார். சாதாரண மனிதனும் விலை உயர்வு கொடுமையில் இருந்து விடுதலை பெறும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். விலைவாசி உயர்வுக்கு ஊழலும் ஒரு காரணம் என்று தெரிவித்த யஷ்வந்த் சின்ஹா, மத்திய அரசின் உணவுக் கொள்கை படுதோல்வி அடைந்துவிட்டதாக குறிப்பிட்டார். விவாதத்தின் முடிவில் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்றம் இறக்கமாக இருந்து வந்த தங்கம் விலை ஆடிப்பெருக்கு தினமான இன்று பவுனுக்கு 376 ரூபாய் அதிரடியாக அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 2,250 ரூபாய்க்கும், 1 பவுன் தங்கம் 18,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை நடுத்தர மக்கள் தங்கம் வாங்கவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு மேலும் தொடரும் என்று வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று 1 கிராம் வெள்ளி விலை 64 ரூபாய் 55 காசுகளாகவும், பார் வெள்ளி 1 கிலோ 60,340 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. கர்நாடகாவின் அடுத்த முதல்வராகும் வாய்ப்பு தனக்கே உள்ளது என்று ஜெகதீஷ் ஷெட்டர் தெரிவித்துள்ளார். சுரங்க ஊழல் புகாரில் சிக்கிய எடியூரப்பா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சரை பாஜக மேலிடம் இன்று தேர்வு செய்யவுள்ளது. தாங்கள் குறிப்பிடும் ஒருவரைதான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று எடியூரப்பா, அனந்தகுமார் தரப்பினர் பிடிவாதமாக இருப்பதால் மேலிட தலைவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். முதல்வர் பதவி பெற சதானந்த கவுடா, ஜெகதீஷ் ஷெட்டர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதலமைச்சரை தேர்வு செய்வதில் ஒருமித்த கருத்து ஏற்படாவிட்டால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி முதல்வரை தேர்ந்தெடுக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது.
இதற்காக ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி ஆகியோர் நேற்று மீண்டும் பெங்களூரு வந்துள்ளனர். புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் சட்டப்பேரவை குழு கூட்டம் இன்று காலை தொடங்கியது. இதனிடையே கர்நாடகாவின் அடுத்த முதல்வராக தான் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என்று ஜெகதீஷ் ஷெட்டர் தெரிவித்துள்ளார். சீனாவும் பாகிஸ்தான் ஆகிய இருவரும் கூட்டாளிகள். இரு நாடுகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று முன்னாள் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் பிரஜேஷ் மிஸ்ரா வலியுறுத்தினார். டெல்லியில் இந்திய பொருளாதார நிபுணர் கே சுப்பிரமணியத்தின் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் பிரஜேஷ் மிஸ்ரா, இந்தியா உலக அரங்கில் எந்த துறையிலும் அங்கீகாரம் பெறாத நிலையிலேயே உள்ளது என்றும், பொருளாதார சீர்திருத்தங்களையும் பாதுகாப்புத்துறையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு தற்போதைய ஸ்திரமற்ற நிலையை மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். China and Pakistan are not merely all-weather friends, they are military allies today. And in 4 or 5 years, perhaps less, we may have to face a situation where we have to defend ourselves on 2 fronts. சீனாவும் பாகிஸ்தானும் நண்பர்கள் மட்டுமல்ல, பாதுகாப்பு ரீதியாகவும் கூட்டாளிகள். எந்த சூழ்நிலையிலும் அந்த இரு நாடுகளிடமும் இருந்து நம்மை பாதுகாக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் பிரஜேஷ் மிஸ்ரா வலியுறுத்தினார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் 1999 ஆண்டிலேயே அலைக்கற்றை ஒதுக்கீடுக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஒப்புதல் அளித்துள்ளதாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரான PC சாக்கோ பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் PC சாக்கோ, 1999 ஆண்டு முதலே 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடுக்கு அப்போதைய நிதியமைச்சர் ஆட்சேபனை தெரிவித்தபோது அதற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். பொது கணக்கு தணிக்கை அதிகாரி அலைக்கற்றை ஒதுக்கீட்டால் இழப்பு ஏற்படும் என்று எச்சரித்தபோது அப்போது தகவல் தொடர்புத்துறையின் செயலாளராக இருந்த அனில்குமார் அதை உதாசீனப்படுத்தினார் என்றும் சாக்கோ குற்றம் சாட்டினார்.